ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோடு தூக்கி. ஸோ இது 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இது டே 12 வந்திருக்கும். ஸோ டே 12 என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, கவுண்ட் எலிமெண்ட்ஸ் இன் த அரே. ஓகே, ஸோ அதாவது நம்மக்கிட்ட நம்பர்ஸ் அரே இருக்குது. இந்த நம்பர்ஸ் அரேயில் எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்னால் என்ன, ஈவன் நம்பர்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியுமோ அது ஈவன் நம்பர். 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அது ஆட் நம்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12ன்னு இருக்குது ஒரு நம்பர், 12ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வரும், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஸோ இது 13 இருக்குது, அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 1 வரும். ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. ஸோ 2ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலைன்னா அந்த நம்பர்ஸை ஆட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அரேயில் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் டோட்டலாக எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆட் நம்பர் இந்த ப்ரோக்ராமில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 12 ஆட் நம்பரான்னு கேட்டோன்னா இல்லை. ஸோ இப்போ 5 வந்து ஒரு ஆட் நம்பர், அடுத்து 8 ஆட் நம்பர் கிடையாது, 23 ஒரு ஆட் நம்பர், 17 ஒரு ஆட் நம்பர், 9 ஒரு ஆட் நம்பர். ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு ஆட் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ இப்போ ஈவன் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 12 வந்து ஒரு ஈவன் நம்பர், 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ டோட்டலாக 2 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ தான் அவுட்புட். ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லா நம்பரையும் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா, ஒரு நம்பராக அறையிலேருந்து நம்ம எடுத்து பார்த்து அந்த நம்பர் ஆடு நம்பரா ஈவன் நம்பராங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இந்த ஆடு நம்பரா ஈவன் நம்பர் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம கவுண்டர் வேரியபிள்ஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து ஆடுங்கிறது வந்து கவுண்டர். ஸோ இப்போ வந்து லாஜிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அரேயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஐட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம லூப் போட்டே ஆகணும். ஸோ ஃபார் லூப் ஃபார் ஈக்குவல் டு I 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ வந்து கடைசி எலிமெண்ட் வரைக்கும் நான் ரீட் பண்ணுறேன். அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ நான் இதுக்குள்ளே அரே ஆஃப் ஐன்னு நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த அரே ஆஃப் ஐயை ஈவன் நம்பராக ஆட் நம்பரான்னு நான் செக் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் 2ஆல் மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் கண்டிஷன், ஸோ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர். ஸோ இப்போ ஈவன் நம்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ நான் 2 கவுண்டர் நான் வச்சுக்கிறேன். ஸோ இது இஃப்குள்ளே போச்சுன்னா ஈவன் நம்பர், எல்ஸ்குள்ளே போச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஈவனுக்குள்ளே போகும்போது ஈவனை நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஈவனை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈவன் 0ன்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே போகும்போது ஈவன் வந்து ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ ஈவன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவே எல்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா ஆட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ ஆட் கவுண்ட்டுக்கு நான் அகைன் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வரும்போது ஆட் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்பில் எல்லா அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் ஐட்ரேட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து ஆட்லேயும் ஈவன்லேயும் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு 2 வேரியபிள்ஸ் வச்சுக்கிறோம், ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட் வேரியபிள் ரெண்டுமே 0ல் இருக்குது. ஓகே, ஸோ 0ல் இருக்குது. அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அரேயில் இருக்க எலிமெண்ட் இப்போ 12ன்னு வருது. ஸோ 12 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ வந்து ஈவனை வந்து 1 கூட்டிடுறோம். அடுத்து 5 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ இப்போ ஆடை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அடுத்து 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து 23 வந்துட்டு ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்து 17 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ ஆடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் 3ன்னு. அடுத்து 9 ஒரு ஆட் நம்பர். ஸோ அகைன் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் 4 அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம கோட் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ பேக் டு VS கோட். இது டே 12. ஸோ டே 12க்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கவுண்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் எலிமெண்ட்ஸ் .js. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷன் கவுண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே,
ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இன்புட்டாக வரப்போகுது அப்படின்னா அரே. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அரேயில் எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம இதில் வந்து ரிட்டர்ன் மல்டிபிள் டேட்டா. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் மல்டிபிள் டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஆட் கவுண்ட் எவ்வளோ அண்ட் ஈவன் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். ஸோ நான் இதுக்கு வந்து எப்பயும் போல் இன்புட்டாக வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்புட் அரே வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த இடத்துல நமக்கு அவுட்புட், ஓகேவா, இந்த அவுட்புட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணணும். கவுண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு நான் அரேவை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நான் ஜஸ்ட் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே மல்டிபிள் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, நம்ம மல்டிபிள் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அரே. ஓகேவா, நம்ம வந்து ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணலாம். அரே வந்து எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆட் கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஆட் கவுண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆட் கவுண்ட்டு, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ஈவன் கவுண்ட்டுன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது, நம்ம ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா, ஆப்ஜெக்டில் நம்ம கீ வேல்யூஸாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆட் கவுண்ட்டு வந்து இந்த மாதிரி சம் வேல்யூ, ஈவன் கவுண்ட்டு அப்படின்னு நம்ம கீ வந்து வேல்யூ. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸி. மற்ற லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பட் அரேங்கிற ஃபார்மேட் நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அரே ஃபார்மேட்லேயே நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணுறது மல்டிபிள் டேட்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து ஆட் கவுண்ட்டு, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து ஈவன் கவுண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆட் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு, ஸோ அவுட்புட் வந்து ஒரு அரே. அவுட்புட் அரேயில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆட் கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் ஈவன் கவுண்ட். ஸோ ஈவன் கவுண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் கிடைக்கும், செகண்ட் இண்டெக்ஸ் 1ல் கிடைக்கும், இண்டெக்ஸ் 1ல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபார் லூப் போடணும். லெட் I ஈக்குவல் டு 0, I less than array dot length and I plus plus. ஓகே. ஸோ இப்போ ஒரு நம்பர் அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு அரே ஆஃப் I யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதை வந்து மேபி நான் எலிமெண்ட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, எலிமெண்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலிமெண்ட் ஆட் நம்பரா இல்லையா, ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு நமக்கு தெரிஞ்சது மாடுலோ ஆப்ரேட்டர். ஓகே, ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர், அண்ட் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ரிமைண்டர் எலிமெண்ட்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து 0 வருது அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா அது ஆட் நம்பர். ஸோ நம்ம ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஈவன் நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டரும், ஆட் நம்பரை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டரும் நம்ம மேலே வேணும். ஸோ அப்போ ஈவன் கவுண்டர் 0, ஈவன் கவுண்ட்னு வச்சுக்கிறேன் 0, அண்ட் ஆடு கவுண்ட். ஓகே. ஸோ இப்போ ஈவன் நம்பர் உள்ளே வரும்போது ஈவன் கவுண்ட் ஈக்குவல் டு ஈவன் கவுண்ட் ப்ளஸ் 1, ஆட் நம்பருக்குள்ளே எல்ஸ்குள்ளே வரும்போது ஆடு ஈக்குவல் டு ஆட் கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே. ஸோ நம்ம ஒரு எலிமெண்ட்டாக அரேலேருந்து எடுக்கிறோம். அது ஈவன் நம்பராக இருந்தால் ஈவன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆட் நம்பராக இருந்தால் ஆட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் லாஜிக். ஸோ எல்லா நம்பரையும் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அவுட்புட் வந்து நம்ம மல்டிபிள் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அரே ஃபார்மேட்டில் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அரேக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆட் கவுண்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ ஆடு கவுண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிட்டர்ன், அப்புறம் ஈவன் கவுண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு ஒரு அரே வருது, அரேவை ஐட்ரேட் பண்ணுறோம். அந்த எலிமெண்ட் ஈவன் நம்பராக இருந்தால் ஈவன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஆட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறத ஆட் கவுண்ட்டு ஈவன் கவுண்ட்டுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் இது 12 ப்ரோக்ராம், சம்திங் எரர். ஓகே, நான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் இதே மிஸ்டேக் தான் பண்ணுறேன். இங்கே இன்புட்டுங்கிறது வச்சுருக்கேன், இங்கே அரேவை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட்.
ஸோ இதில் வந்து டோட்டலாக ஆட் நம்பர் வந்து 4 இருக்குது, ஈவன் நம்பர் வந்து 2 இருக்குது. ஸோ 12 வந்துட்டு ஒரு ஈவன் நம்பர், 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ டோட்டலாக 2 ஈவன் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் வந்து 4 இருக்குது, 5, 23, 17, 9. இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடு தூக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.